பார்வதி பதைய சப்த மாதர்களிலே 5வது தேவிதான் வராகி அம்மன். ஸ்ரீ வராகி அம்மன் நமது அற்புதமான ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண வட்டம் அம்மனூர் அபயநகரிலே எழுந்தருள் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ சுயம்பு கங்கை பொன்னியம்மன் ஆலயத்திலே வராகி அம்மனுக்கு தனியான ஒரு பிரதர்ஷனை செய்து அம்பாள் காட்சி தருகிறாள். இந்த அம்மையார் சப்த மாதர்களே 5வது தேவி, பன்றி முகத்தோடு காட்சி தருபவள். இவள் அம்பிகையினுடைய முகத்திலே அற்புதமான முக்கியமான மந்திரங்களாக விளங்குகின்றாள். வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானவள். விஷ்ணுவினுடைய அவதார சிறப்புகள் அத்தனை பொறுப்புகளை உடையவள், பெற்றவள். இவளுக்கு 3 கண்கள் உண்டு. சிவபெருமானுடைய அம்சமாக, அம்பிகையினுடைய அம்சமாக பிறந்தவள். இவள் சிவன், அரி, சக்தி என்ற 3 அம்சங்களை கொண்டவள் தான் இந்த வராகி அம்மன். அருமையான வராகி என்று சொல்லும்படியான அம்பாள். சிவபெருமான், மகாவிஷ்ணு, அம்பாள் அகில உலக ஜெகன்மாதா, அந்த 3 அம்சத்திலே இருந்து வந்தவள். இந்த சப்த மாதர்களிலே வேறுபாடாக இருக்கக்கூடியவள் தான். மிருக பலம், தேவகுணம் கொண்டவள். மிருக பலமாயுள். இந்த மூச்சு காத்தினாலே பூமியை தோண்டக்கூடிய ஒரு ஜந்து பன்றி. பக்தர்களின் துன்பங்களை தாங்கி நிற்கக்கூடிய தெய்வம்தான் இந்த வாராகி அம்மன். பக்தர்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடியவள் தான் வாராகி. இந்த அம்மா பிரளயத்திலே அற்புதமான முறையிலே, சிறப்பான முறையிலே இந்த பக்தர்கள் துன்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய தெய்வமாக கருதப்படுகிறாள். யாருக்கு எந்த துன்பம் உலகத்தில் இருந்தாலும் மீட்டு வரக்கூடியவள். எருமை வாகனமாக உடையவள் இந்த அம்மையாருக்கு. வாகனம் எருமை வாகனம். கலப்பை, உலக்கை ஆகியவற்றை பின்னிரு கரங்களிலும் தாங்கி நிற்பாள். அபயவரதம் காட்டுவாள். லலிதாம்பிகையினுடைய தலைவி இவள் தான் லலிதாம்பிகை. ஆமாம், சிறப்புடனே இவள் காட்சி தரக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றாள். இவளை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் எத்தனை சிக்கங்கள் உலகத்திலே இருந்தாலோ மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை இன்னல்களையும் போக்கக்கூடியவள் தான். தடைகளை நீப்பால். தீராத பகைவர்கள், இந்த பகைவர்கள் இருக்கக்கூடாதான். பகைவர்கள் இருந்தால் ரொம்ப துன்பம். எதிரி நமக்கு எங்கன்னு தேடி போக வேண்டியதே இல்லை, எதிர்விட்லேயே இருப்பான். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துனே இருப்பான். சிலர்லாம் பார்த்தோன்னா எங்கே போகும்போதே எங்கடா போகிறேன்னு கேட்பான். அவனுக்கு மனசு பொறுக்காது. போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறானே. ஒரு ஆள் அப்படி தான் போனான். எதிர்விட்டுக்காரன் பார்த்துனே தான் எங்கே போகிறேன்னு கேட்டான். ஆடா பாய், போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறானே வீட்டுக்கு வந்துட்டான். சரி, மறுநாள் என்ன பண்ணானா, சரி இவன் தூங்கிடுவான், ஒரு 12 மணிக்காக போகலான்னு வீட்டை விட்டு எழுந்து போனால் தெரு ஓரமாக ஒருத்தர் நின்றுந்தான். எங்கே போகிறேன்னு அவன் கேட்டான். ஆடா பாவி, போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் என்ன பார்த்தா, ஒரு 2 மணிக்கு போகலாம், சாப்பிட்டுட்டு அவன் எங்கன்னா படுத்து கிடப்பான் அப்படின்னு 2 மணிக்காக போனால் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா பாரு. அங்கே ஒரு ஆள் கேட்டான், எங்கடா போகிறேன்னு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். சரி, 4 மணிக்காக போகலாம், எல்லாம் டீ கடையில் இருப்பானுங்க, நமக்கு ஒன்றும் பேஜார் இல்லைன்னு சொல்லிட்டு 4 மணிக்காக புறப்பட்டு போனான் பாரு. டீ கடையிலேருந்து ஒரு ஆள் வெளியே வந்து எங்கேயா போகிறேன்னு கேட்டான். ஆடா பாவி, போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறானே. சரி, மறுநாள் 5 மணிக்காக போகலாம், எவன் தொல்லையும் இருக்காது, நம்ம வம்பு இல்லாத போகலான்னு சொல்லிட்டு போனான் பாருங்க. இந்த 5 மணிக்கு போய் பஸ் ஏறினான். பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ் ஏறினான். பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து இந்த கண்ட்ரக்டர் என்ன பண்ணால், டிக்கெட் எடுக்கிறதுக்காக எங்கேயா போகிறேன்னு கேட்டான். ஆடா பாவி, பஸ் விட்டு இறங்கிட்டான். இவன் போகும்போதே எங்கே போகிறேன். அவன் எதுக்கு கேட்டான் எங்கே போகிறேன்னு? டிக்கெட் எடுக்கிறதுக்காக எங்கே போகிறேன்னு கேட்டான். இவன் போகும்போதெல்லாம் எங்கே போகிறேன்னு கேட்குறான்னு இவன் இறங்கிட்டானான். அப்படி எல்லா விஷயத்தையுமே தவறாக எடை போட்டுக்கூடாது. இந்த அம்மா எதிரிகளை அழிக்க போகலாம். ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா இந்த அம்மாவை வழங்கிட்டு போனால் எத்தனை பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அவனை வீழ்த்திடலாம்.
அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவள் வராகி. அந்த வராகி அம்மனை இப்போது நம்ம நினைக்கலாம், ஐயா எதிரில் இருக்கிறவனும் அதே மாதிரி வராகி அம்மனை வேண்டிட்டு எதிரில் வந்தானா நம்ம என்ன ஆபத்துன்னு கேட்கலாம் ஒரு கேள்வி. அந்த அம்மா நல்ல விஷயத்துக்கு துணை நிற்பாள். இப்போது நல்லவனாக இருக்கிறவன் வேண்டிட்டு எதிரில் போடி பகையனாக இருக்கிறவன் வேண்டுனா கூட அவன் செய்ய மாட்டாளாம். நல்லதுக்கு துணை நிற்பவள் வராகி. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த வராகி. அவள் கையிலே சிறப்பான முறையிலே நிறம் கருப்பு நிறத்தை உடையவள், பன்றி முகத்தினை அப்படியே தாங்கி நிற்கக்கூடிய தெய்வம். பெரிய வயிறு உடையவளா இந்த அம்மாவுக்கு, பெரிய வயிறு. பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தை கொண்டிருப்பாள். இவரது கரங்களில் சங்கு, சக்கரம், கலப்பை, உலக்கை, பாசம், அங்குசம், தண்டம் என்பன காணப்படும். இரு கரங்களையும் அபயவரத முத்திரையை பெற்றிருப்பாள். இப்படி சுகம் தரக்கூடியவள், 3 கண்களை கொண்டவள், பிறைச்சந்திரனை போல் சூடியிருப்பாள். வாள், கேடயம், பாசம், அறிவாள் என்பவை இவள் கரங்களிலே இடம்பெற்றிருக்குமா. அப்படிப்பட்டவள் இந்த சுத்தவராகின்னு ஒரு அம்மாள். 2 கரங்களிலும் அபயவரத முத்திரை இருக்கும். சுத்தவராகி நீல நிறமானவள், பன்றியின் முகத்தினை ஒத்த அந்த அருமையான திருமேனி, வெண்மையான பற்கள், வெளியே நீட்டிருப்பாள். தலையில் பிறைச்சந்திரன் சூடியிருப்பாள். சூலம், கபாலம், உலக்கை, நாகம் என்பனை இவள் அற்புதமான ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வம். இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்வோருக்கு எக்குறையும் இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் இன்பமாக வாழலாம். அப்படிப்பட்ட வராகி சக்தியினுடைய அம்சத்திலே 5வதாக இவள் மண்ணிலே அவதரித்து நமக்கு வாழ்வு தந்தவள் தான் வராகி அம்மா. பூங்காரவை எடுத்து வந்தோம், பூமாலை சூடி வந்தோம். இந்த அரக்கர்களை அழிப்பவளாம் இந்த அம்மையார். எப்பேற்பட்ட வரங்களை எல்லாம் பெற்றவளாம். இந்த பூமியை பந்தாடி கொண்டிருப்பவள். இரண்யன் பூமியை பந்தாடி கொண்டிருந்தான். அந்த இரண்யனை அழிப்பதற்காக இரண்யகசிபு, இரனுடைய தம்பி இரண்யகசிபு, அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிறான்பா. இரனுடைய தம்பி இரண்யகசிபு. அந்த இரண்யகசிபு பூமியையே பந்தாடி விளையாடுறான். பாயா சுருட்டி போய் பாதாள உலகத்துக்கு போயிட்டான். இந்த பாதாள உலகம் அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம். இந்த 14 உலகத்திலே பாதாள உலகத்திலே போய் இந்த பூமியை கொண்டு போய் பாதாள உலகத்தில் வச்சுட்டான். இந்த அம்மையார் பார்த்தாங்க, வன்றி வடிவம் அந்த பூமியை பிளந்தார்கள். பாதாள உலகத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிற இவனை போய் அடேயப்பா இந்த தேவி போய் சண்டையிட்டு மகாவிஷ்ணுடைய அம்சமாக அவதாரம் செய்தாரே, பெருமானுக்கு சக்தியை கொடுத்தாராம். யாருக்கு? வராகமூர்த்தி சாமியாருக்கு இந்த அம்மா தான் அம்மன் சக்தி கொடுக்குவதா அவர் உள்ள பிளந்துன்னு போகிறாராம். அவனை போய் கொன்று குவித்து அந்த பூமியை மீட்டு வந்து பூமாதேவிடத்தில் கொடுத்ததினாலே இந்த தேவி பூமிக்கு சொந்தக்காரி. பூமியிலே ஏதாவது குறை இருக்கிறது, வாஸ்து சரியில்லை, தடை, இந்த வாஸ்து சரியில்லாத பூமி சரியில்லை, இந்த வராகி அம்மனை போயிட்டு வணங்கி ஒரு இடத்த வாங்கினா அந்த இடம் நிலைத்து இருக்குமா. ஒரு 20-60 அடி வாங்கணும்பா, ஒரு நல்ல நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு ஒரு சொத்து வாங்கணும்னா இந்த அம்மையாரை பரிபூர்ணமாக வணங்கி வழிபாடு செய்துட்டு போய் மனசில் நினச்சிட்டு வாங்கினா குறையில்லாமல் இருக்கும். அந்துகா சூரனுடன் போர் புரியும் பொழுது வராகமூர்த்தி வராகி அம்மனாக பெண் உருகொண்டு சிவபெருமானுக்கு வெற்றியை தேடி தந்தாராம். சிவபெருமானுக்கே வெற்றி தேடி தந்தவர். இந்த அம்மனை வழிபாடு செய்தால் பகைவர் நமக்கு இருக்காது. நாட்டுக்கே பகை இருக்காதான் வராகி அம்மனுக்கு கோயில் கட்டினா. ஒரு ஊருக்கு பகை வராது. வராகி அம்மனுக்கு தனி கோயில் கட்டால் ஊரில் பகை இருக்காது. அப்படிப்பட்டவள் வெற்றி வேண்டி வழிபாடு. ஒரு போரிலே வெற்றி வரணும், ஒரு இடத்துல போய் வெற்றி ஆகணும் அப்படின்னா இந்த அம்மையாரை வணங்கிட்டு போனால் வெற்றி பெற்றுடலாம். அப்படிப்பட்ட சக்தி உடையவள்
வராக முகம் உடையவள். பின்னிரு கைகளிலே கலப்பை இப்படி உலக்கை ஏந்திருப்பால், முன்னிரு கைகளில் அபயவரதம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டவள் தான் இந்த தேவி. கரியின் தோல் திருமேனி கவிநிற கவினுர போர்த்தி, அரிசியின் கண்ணடி அணிதரும் அண்ணலை சக்தி, புரியின் மேவிய பொருளினை வராகி, பூசித்தால் தெரியின் மேம்படு வரலாம் வரமெல்லாம் சிறப்பு தருவாள். திருமாலின் அம்சமாக வராகி ஆனவள் பன்றிமுகம் கொண்டவளாய், வேதங்களை மீட்டவளாய், பிரம்மனுக்கு வாழ்வு தந்தாள். இந்த பூமியை மீட்டுத்தர காரணமாக அமைந்தவள். பூமாலை சூடி வந்தோ, புங்கரகம் எடுத்து வந்தோ, கன்னி உந்தன் பாதம் வளரு நாங்கள் எல்லாம் பணிந்து நின்றோம். கோவிந்தா 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 கோவிந்தா. இப்படி அம்பாள் வைஷ்ணவி தேவி சிறப்புடனே நான்காவதாகவும் இந்த ஐந்தாவது என்று சொல்லும்படியான வராகி தேவி. இப்படி ஒவ்வொரு தேவிமார்கள் இந்த சப்த தேவிமார்களிலே இப்படியாக அவதாரம் செய்து பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரகர நம பார்வதி பதய.